கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதனாகிய காபிரியேலை கொண்டு மரியாளோடு கூட பேசினார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளோடு கூட தேவதூதன் பேசின வார்த்தை, உன்னதமானவருடைய குமாரன், தேவகுமாரன் பெரியவராயிருப்பார், இஸ்ரவேலை ஆளுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்றெல்லாம் தேவதூதன் மரியாளை பார்த்து கூறியதான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆக கடவது என்றாள். என் அன்புக்குரியவர்களே, கவனிக்கவும், நம்மால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. அன்பானவர்களே, அடிமை என்றதான வார்த்தை ஸ்லேவ். இந்த அடிமை மனிதனுக்கு அல்ல, இறைவனுக்கு அடிமை, கர்த்தருக்கு அடிமை. அந்த வார்த்தையை சொல்வதற்கு மனம் வர வேண்டும். வார்த்தையில் அல்ல, செயலிலே. இந்த மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாள். தேவதூதன் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே என்று சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறான், நீ வாழ்க என்று சொல்லுகிறான். இவை எல்லாவற்றையும் கேட்டதான இந்த மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை
என்று தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இன்னொரு வசனத்தையும் இந்த மரியாள் சொல்லுகிறாள். 48வது வசனம், அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தேவ தூதன் சொன்ன வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். ஆகவே அவள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் வரத்தான் செய்கிறது. ஒவ்வொரு வருடமும் புதிய வருடத்தை காண்கிறோம், பண்டிகையை கொண்டாடுகிறோம், புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. எத்தனை ஆண்டு காலங்கள் ஆலயத்துக்குள்ளே வருகிறது முக்கியமல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர்களா? அதான் முக்கியம். நான் ஆண்டவருடைய அடிமை என்று உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேகர் பணத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்கள், ஆசை இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறோமா? இறைவனுக்கு அடிமையா இருக்கிறோமா? இறைவன் நம்மை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, இறைவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறவர். இறைவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறவராய் இருக்கிறார். நமக்குண்டான எல்லா உரிமையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் இறைவனுக்கு அடிமையாக அல்ல, உலகத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பணத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த மரியாள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாள். தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷனிடத்தில் அவள் போய் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாள். தூதனிடத்திலே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாள். அதை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பூமியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்மை உண்டாக்கின தேவன் கவனிக்கிறவராயிருக்கிறார். நாம் பேசுகிறதான வார்த்தைகளை அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். இந்த மரியாள் காபிரியேல் தூதனோடு பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தையை பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவள் சொல்லும் வார்த்தையை கேட்கிறார், அவளுடைய அறிக்கையை கேட்கிறார், அவளுடைய அர்ப்பணிப்பை அவர் கேட்கிறார். அடிமை என்றால் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆகவே அர்ப்பணிக்கப்பட்டதான மரியாள் தன்னை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாள். ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தபடினாலே வார்த்தைகள் நிறைவேறினது, தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறினது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பீர்களானால், உங்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறும். உங்களிலே தேவன் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாக தேவன் புகழப்படுவார்.
இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் ஆவிக்குரிய நிலை என்ன? உங்கள் ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறாள். ஆகவேதான் அவளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானுடைய நிழல் அவளை ஆட்கொண்டது. பரிசுத்த ஆவியானுடைய நிழல் பலம் கொண்டது. அவள் பரிசுத்த ஆவியின் மூலமாய் பரிசுத்த வித்தை பெற்று அந்த பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த குழந்தையாகிய இயேசுவை பெற்றெடுத்தாள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பு வேண்டும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருந்தது. ஆகவே அவளுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். ஆகவேதான் இந்த மரியாள் சொல்லுகிறாள், வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அன்புக்குரிய நண்பனே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, விசுவாசத்திலே அவள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட்டார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படுவார். மரியாள் தேவதூதனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடினாலே அவள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். முதிர் வயதான பெண் எலிசபெத், அந்த முதிர் வயதான பெண் எலிசபெத் மலடியாயிருந்தாள். ஆனால் மலடியாயிருந்த எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். அந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும் சகரியாவுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை பிள்ளை இல்லாத மலடியாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை மருத்துவம் உங்களை கைவிட்டிருக்கலாம், மருத்துவர் உங்களை கைவிட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைகள் செயலற்று போயிருக்கலாம். ஆனால் என் தேசத்திலே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடுகள் இருப்பதில்லை என்று சொன்னவருடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய மலட்டுத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையில ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுத்தது போல, ஒரு அற்புத குழந்தையை பெற்றெடுத்தது போல உன்னுடைய கருவிலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே விசுவாசம் வேண்டும். அந்த எலிசபெத் சகரியாவை குறித்து இந்த மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னான். இந்த மரியாளும் அந்த எலிசபெத்தை பார்க்கும்படியாக கடந்து போனால், அவளை பார்த்தால், அவளுக்கு வாழ்த்துதலை கூறினாள். எலிசபெத்தும் மரியாளை வாழ்த்தினாள். எலிசபெத்து சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி மரியாளை புகழ்ந்து பேசுகிறாள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் உங்களை இகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் எங்கே தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே கைவிடப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறது.
இதோ எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்களை பாக்கியவதியாக பாக்கியவனாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். மரியாள் செய்த ஒரு காரியம், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். சங்கீதக்காரன் 37:5 சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் காரியம் ஏன் வாய்க்கவில்லை? உன் காரியம் ஏன் கைகூடி வரவில்லை? நீ விசுவாசித்தால், நீ நம்பினால், உன்னை ஒப்பு கொடுத்தால் உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து இன்றைக்கு நீங்களும் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். மனம் போன போக்கிலே போய்கொண்டிராதீங்கள். உங்களுக்குள்ளே அவிசுவாசம் வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த லூக்கா புஸ்தகத்தில் நான் வாசித்தது போல காபிரியல் தூதன் தோன்றினான். இந்த காபிரியல் தூதன் கர்த்தர் தனக்கு சொன்னதை சொன்னான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே மரியாளுக்கு சொன்னான். மரியாள் அதை ஏற்றுக்கொண்டாள். கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையாகிய மரியாள், அந்த மரியாள் தேவ தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு மகிழ்ந்தாள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்பார். இந்த மரியாள் தேவனுடைய வார்த்தையை, தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தையை முழுமையாய் ஏற்றுக்கொண்டாள், முழுமையாய் விசுவாசித்தாள். இன்றைக்கு சபையின் தூதன் மூலமாக உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறாயே, அசட்டை பண்ணுகிறாயே, உனக்கு முன்பாக வருகிறதான வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். வார்த்தையை நம்ப வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தூதனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு அருளப்படுகிற வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மரியாளுக்கு சொல்லும்பொழுது உன்னதமான தேவகுமாரன், உன்னதமானவருடைய குமாரன், அவர் பெரியவராயிருப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் அவர் பெரியவர். ஆபிரகாமிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரிய கடவுள், பெரிய தேவன்
இன்றைக்கு உன்னுடைய இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உன் இதயத்தை நீ திறப்பாயானால், உன் இதயத்தில் இடம் கொடுப்பாயானால் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டு தன் இருதயத்தை திறந்தால் மரியாள். இன்றைக்கு சபையின் தூதனாகிய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லுகிறான். நீ உன் இதயத்தை திறப்பாயானால் கர்த்தர் உனக்குள்ளே வருவார், உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கட்டளையிடுவார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ தூதன் சொன்ன வார்த்தையை மரியாள் கேட்டாள். அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, என்ன அசிங்கம் வந்தாலும் பரவாயில்லை, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள். இன்றைக்கு நீங்கள் அப்படி அர்ப்பணிக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி போகிறீர்களே, நிந்திக்கப்படும் பொழுது இறைவனை, கடவுளை சபிக்கிறீர்களே, கடவுள் நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு செய்ததான மகத்தான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு செய்த நற்காரியங்களை யோசித்து பாருங்கள். ஒன்றா இரண்டா, எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே. ஆனால் இந்த மரியாள் தேவ தூதனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணவில்லை. தேவ தூதனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணவில்லை. ஏற்றுக்கொண்டால், தன்னை அர்ப்பணித்தால். ஆகவே அவள் பாக்கியவதியாய் அநேகரால் புகழப்பட்டாள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறார். நீ நிந்திக்கப்பட்ட இடங்களிலே, அவமானப்பட்ட இடங்களிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? அப்படி அர்ப்பணிப்பாயானால், ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கும் நன்மை உண்டாகும், உனக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வாழ்க்கையும் கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார், உன்னை மகிழ்ச்சியாக மாற்றுவார், உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். உன் வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா தடைகளை அவர் நீக்கி போடுவார், எல்லா கட்டுகளை அவர் அறுத்து போடுவார், உன்னுடைய நுகங்கள் எல்லாம் முறித்து போடுவார், உன்னுடைய அவமானங்களின் நிந்தையும் அவர் விலக்கி போடுவார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் மரியாள் பாடுகிற பாட்டை வாசித்து பாருங்கள். இந்த லூக்கா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நிறைவேறின வார்த்தைகள், நிறைவேறப் போகும் வார்த்தையா இருக்கிறது. மரியாளுக்கு அவைகளை நிறைவேற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றினார், நிறைவேற்றுவார். எப்பொழுது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, என் அன்புக்குரிய மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் 400 ஆண்டு காலங்கள் இடைவெளி. அந்த 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலமாக இருந்தது. அந்த இருண்ட காலத்திலே ஒரு ஒளி பிறந்தது, ஒரு வெளிச்சம் பிறந்தது. அது இயேசு என்ற நாமத்தினாலே இந்த உலகத்தில் உதித்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கை இருண்ட காலமாக இருக்கலாம், உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கலாம், உன் தொழில் இருண்டு போயிருக்கலாம், உன்னுடைய மனதிலே அநேக இருள்கள் இருக்கலாம், உன் வாழ்க்கை காரிருளாய் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குற ஒரு தேவகுமாரன் இந்த நாளிலே உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவன் வெளிச்சமா இருக்கிறார். அந்த வார்த்தையான இயேசு வெளிச்சமா இருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த வெளிச்சமாகிய இயேசு பிறந்தார். இன்றைக்கு உன் மனதிலே அவர் பிறந்தால் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். உன் குடும்பத்திலே பிறந்தால் உன் குடும்பம் வெளிச்சமாய் மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இருண்ட உன் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு. ஆகவேதான் தாவீது எழுதுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவார். இந்த மரியாளுடைய வாழ்க்கை, அவள் பயந்தாள், அவள் நடுங்கினாள், அவள் திகைத்து போனாள், அவள் ஆழ்ந்த சிந்தனைக்குரியவளாய் காணப்பட்டாள். ஆனால் மரியாளே பயப்படாதே என்று தேவதூதன் அவளை பார்த்து சொன்னான். என் அன்புக்குரிய சகோதரே, சகோதரியே, ஒருவேளை நீ பயந்து கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கை இருளாய் இருக்கிறதே என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவார். உன் வாழ்க்கையை ஒளியாக்குவார், உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு பிறந்தார். வயிற்றிலே பிறந்தார், வாழ்க்கையிலே பிறந்தார், உள்ளத்திலே பிறந்தார், அவருடைய இல்லத்திலே பிறந்தார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே இயேசு பிறந்தால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு பிறந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளியாக மாறும். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மரியாள் விசுவாசித்தால் பாக்கியவதி எனப்பட்டால், இந்த மரியாள் அர்ப்பணித்தால், ஆகவே அவள் அற்புதமான பெண்ணால், அதிசயமான பெண்ணாக காணப்பட்டாள். அநேகருக்கு ஆசீர்வாதமான பெண்ணாக காணப்பட்டாள். கிருபை பெற்ற பெண்ணாக வாழ்ந்தாள். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக வாழ்ந்தாள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீதும் கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான செய்தி உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாறுவதாக. இந்த மரியாள் தன்னை அர்ப்பணித்ததனாலே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாக்குவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக்குவார், மகிமையாக்குவார். இந்த பூமியிலே உனக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார், உனக்கு ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ தூதன் சொன்ன வார்த்தையை கேட்ட மரியாளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததானால், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிவீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அர்ப்பணிப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயா? வார்த்தையை விசுவாசிப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம் ஜெபம் செய்வோமா? உள்ளத்தை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவதூதன் கேப்ரியல் சொன்ன வார்த்தையை கேட்ட மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். ஆகவே அவளை நீர் ஆசீர்வதித்தீர், அவளுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். அவளை இந்த தேசம், இந்த பூமி ஆண்டவரே பாக்கியவதி என்று இன்றும் சொல்லுகிறது. அதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மலடியா இருக்கிறார்களே, குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களே, ஆண்டவருடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, அவருடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதே, அவருடைய மனம் துவண்டு போயிருக்கிறதே, கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாயிருக்கிறீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரும், ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற மலட்டு தன்மையை எடுத்து போடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்பட இருளை எடுத்து போடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுறதான எல்லா வறுமை தரித்திரத்தை எடுத்து போடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் நிழலாக, துணையாக, கேடகமாக, அரணாக, கோட்டையாக இருந்து அவளை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களிலே உடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா விதமான சதி, நாச, மோசங்கள் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா வறுமை தரித்திரங்கள் நீங்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா விதமான வியாதிகள், நோய்கள் மறையட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி வழிபோக்கர் சொல்வதில்லை, அதை கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்வானாக. உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், உங்களை காக்க கடவர், உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர், உங்களை ஆசீர்வதிக்க கடவர் சொல்லி வாழ்த்தி செபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you all. ராஜாவாக பிறந்தார், இயேசு பிறந்தார்.